ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஃபேவரட்டான ஒரு நடிகையும் கூட, எல்லாருக்கும் பிடிச்சமான நடிகை. எஸ், நம்மளோட ஸ்ரீ கோபிகா. இவங்கள நம்ம வந்து சீரியல்ஸில் பார்த்துருக்கோம். சன் டிவி சீரியல்ஸில் எது இதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நம்மளோட சுந்தரி சீரியலில் அனு அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக பாசிட்டிவான கேரக்டரில் வலம் வந்திருந்தாங்க. இவங்களோட இந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டரும் கூட. இறந்துட்டாங்க அப்படின்னு இவங்கள காட்டி முடித்தாலும் ரொம்பவே அனு அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம் அப்படின்னா டக்குன்னு சுந்தரி சீரியல் அனு தான் மைண்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சனும் கூட. அந்த சீரியல் மட்டும் கிடையாது, ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி முடிஞ்ச அன்பேவா சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து மலையாளம் சீரியலில் இலக்கியாவோட ரீமேக் சீரியல் தான் மலையாளமில், அந்த சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஹாப்பிலி அண்ட் அஃபிஷியலி என்கேஜ்டு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. லாங் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். 2016 2024 வரைக்கும் இவங்களோட காதல் பயணம் வந்து தொடர்ந்துருக்கு. மை லைஃப் அப்படின்னு சொல்லி, என்னோடய லைஃப்பில் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டியர் டாடா அப்படின்னு சொல்லி. கப்புள்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. கண்டிப்பாக பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எல்லா காலகட்டத்துலேயும் நல்லா நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னராக வரும்போது கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஏற்ற இறக்கம் எல்லாமே இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இவங்களோட காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு. இவங்களோட அந்த பியூட்டிஃபுல்லான காதல் வாழ்க்கை இப்போ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவரோட நேம் வந்து சாகத் ரவி. இந்த பியூட்டிஃபுல்லான அழகான கப்புள்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சீக்கிரமாகவே இவங்களோட திருமண நியூஸையும் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.